அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலுங்க. அதாவது நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவித நிலைகளில் பார்க்கும் பொழுது தொடர் கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னா தெய்வம் வீட்டில் இல்லாத ஒரு சூழ்நிலையினால் வீட்டில் குடும்ப பிரச்சனைகள், தொழில் நஷ்டம், வியாபாரத்தில் குழப்பம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நம்மளுடைய வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறதா இல்லையா, அந்த மாதிரி அறிகுறிகள் மூலமாக நாம் அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லையும் புராணங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படுகிறது அப்படின்னா கண்டிப்பாக தெய்வ நடமாட்டம் இருக்கும். ஒருவேளை இந்த அறிகுறிகள் இல்லை அப்படின்னா வேறுபட்ட ஒரு சில அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்கும். அதாவது தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படின்னா அதற்குண்டான ஒரு அறிகுறிகள் சொல்லலாம். அது குறிப்பிட்ட ஒரு 5 அறிகுறிகளை வச்சு நாம் கண்டுபிடிக்கலாம். இந்த அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த பதிவில் தெய்வம் நடமாட்டம் இருப்பதற்குண்டான அறிகுறிகள் என்ன, இல்லை அப்படின்னா அதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தெய்வ நடமாட்டம் இல்லாத அறிகுறிகளாக என்னென்ன சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா தெய்வ நடமாட்டம், அதாவது நேர்மறை ஆற்றல் இல்லாத போது ஒரு விதமான துர்நாற்றம், காரணமற்ற சண்டை சச்சரவுகள், நிம்மதியின்மை, விளக்கு அடிக்கடி அணைவது, பள்ளிகள் சத்தமிடாமல் இருப்பது மற்றும் அடிக்கடி நோய் நொடி ஏற்படுவது போன்ற அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும். தெய்வ நடமாட்டம் நேர்மறை ஆற்றல் குறைபாட்டின் முக்கிய அறிகுறிகளாக பார்த்தோம் அப்படின்னா நிம்மதியின்மை உருவாகலாம். காரணமே இல்லாமல் வீட்டில் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா சண்டை சச்சரவுகள் மற்றும் மன உளைச்சல் போன்றவை ஏற்படும். ஒரு குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இருக்காது. ஏதாவது ஒரு பேச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விதமான குழப்பம், பய உணர்வு போன்றவை குடும்பத்திற்குள்ளாக உறவுகளுக்குள்ளாக தென்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விதமான துர்நாற்றம், நாம் என்னதான் வாசனை திரவியங்கள், சென்ட் பாட்டில், இந்த மாதிரி என்ன ஒரு வாசனையான பொருட்களை நாம் பயன்படுத்தினாலும், வாசனை மலர்கள் இல்லை வாசனை திரவியங்கள், இது எது நாம் பயன்படுத்தினாலும் சரி, ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்கும், கெட்ட நாற்றம் அடிக்கும், துர்நாற்றம் அடித்து கொண்டே இருக்கும். அது நம்மளுடைய மனதுக்கும் அறிவுக்கும் கண்டிப்பாக தெரியும். ஒரு விதமான ஒரு ஸ்மெல் வந்துட்டே இருக்குது, ஒரு விதமான ஒரு நாத்தம் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நாம் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்போம். வீட்டில் ஒரு நல்ல நேர்மறை ஆற்றல் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஊதுபத்தி ஈத்துறது, சாம்பிராணி ஈத்துறது, வாசனை திரவியங்களை நம்ம பயன்படுத்துறது போன்ற நிறைய விஷயங்களை செய்வோம். ஆனால் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு விஷயத்தினால பார்க்கும் பொழுது ஒரு விதமான ஒரு துர்நாற்றம், ஒரு விதமான நாற்றம் நமக்கு வீசுது தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு விதமான எதிர்மறை வாசனை அப்படின்றது துர்நாற்றம் வீசும். அப்படின்னும் போது எதிர்மறையான ஆற்றல் கண்டிப்பாக இருக்கிறது. அங்கே தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி விளக்கு அணையிறது, காரணமே இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றி வைக்கக்கூடிய விளக்குகள் அணையும். காற்றே வீசாது, எந்த ஒரு ஜன்னல் பக்கம், கதவு, ஃபேனோட அது எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றிய விளக்கு சட்டென்று அணையும். ஏற்ற ஏற்ற அணையலாம். இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படுகிறது அப்படின்னும் போது நமக்கு தெரிஞ்சிடும். அதிலும் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் ஏற்றக்கூடிய தெய்வம் காற்றடிக்காத போதும் அடிக்கடி தானாகவே அணைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாங்க தெய்வ நடமாட்டம் கிடையாது. அதே மாதிரி உயிரினங்களும் இல்லாமல் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் பல்லி, குருவி, காகம் போன்ற சிறு உயிரினங்களினுடைய நடமாட்டம் சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஒருவேளை பல்லி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பல்லி சத்தமே இடாமல் இருக்கும், சத்தம் போடாமல் இருக்கும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா அங்கே கண்டிப்பாக தெய்வ நடமாட்டம் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பொருளாதார நெருக்கடி உருவாகும். திடீர் பொருளாதார நெருக்கடி, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் பணம் தங்காது, பண விரயம் அதிகரிக்க செய்யும்.
எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது வந்து வீண் செலவாகவே போக வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, தெய்வ நடமாட்டம் இல்லாத வீட்ல வந்து இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வர ஆரம்பிக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீட்ல பணம் இருக்காது. பணவிரயம் ஏற்படும். கடன் பிரச்சனை உருவாகும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருளாதார ரீதியான சிக்கல்கள் எழுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி மங்களகரமான மாற்றம் இன்மை வந்து தொடர ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களா வீட்ல வாடிய பூக்கள், காய்ந்த இலைகள் அல்லது தேவையற்ற பொருட்கள் குவிந்து கிடக்கும். தேவையில்லாத குப்பை கூளங்கள், அழுக்கு துணிகள், பாத்திரங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குவிந்து கிடக்கும். அப்படின்னா உங்க வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ நடமாட்டம் கண்டிப்பாக இல்ல அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த அறிகுறிகள் இருந்தா வீட்ல ஆன்மீக அதிர்வலைகளை அதிகரிக்க சாம்பிராணி போடுறது, பக்தி பாடல்கள் ஒலிக்கிறது, சுத்தமாக வைத்திருக்கிறது, வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை இறை வழிபாட்டை வீட்ல மேற்கொள்வது போன்றவை சால சிறந்த ஒரு அறிகுறிகளாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுவே நம்ம வீட்ல தெய்வ நடமாட்டம் இருக்கு அப்படின்னா அது உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்பவே வந்து நமக்கு தெளிவா தெரியும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய வீட்ல தொடர்ச்சியா ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு செயலையும் செய்யும் போதும் அதுல ஏதாவது ஒரு தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது. என்னத்தான் வீட்ல விளக்கேற்றி பூஜை செய்தாலும் தெய்வத்தின் அருள் கிடைக்கவில்லை என்று புலம்புவார்கள் பலரும் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க தங்களுடைய வீட்ல தெய்வ நடமாட்டம் இருக்கிறதா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு சில அறிகுறிகளை வச்சு நாம கண்டுபிடிச்சிடலாம். அந்த அறிகுறிகளை பத்தி இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒவ்வொரு வீட்லயும் நேர்மறை ஆற்றல்களும் இருக்கும், எதிர்மறை ஆற்றல்களும் இருக்கும். எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றல்களை வளர்த்து கொள்வதன் மூலமே வீட்ல நல்ல செயல்களை வந்து நாம நடைபெற ஆரம்பிக்கிறோம். நல்ல 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 செயல்கள் தொடங்க ஆரம்பிக்கும். நம்மாலும் நம்மளுடைய செயல்களை செய்ய முடியும். அந்த அளவிற்கு அபரிவிதமான சக்தி கொண்டதாகத்தான் நேர்மறை ஆற்றல்கள் திகழ்கின்றன. இந்த நேர்மறை ஆற்றல்கள் வீட்டில் இருந்தால்தான் வீட்டில் நல்ல நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அப்படி ஏற்படுவதற்கு நேர்மறை ஆற்றல்கள் வீட்டில் இருக்கிறதா அப்படிங்கிறத முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அது இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். இல்லாத பட்சத்துல வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை நீக்கிவிட்டு நேர்மறை ஆற்றல்களை வீட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். அப்படின்னா முதல்ல நாம நம்மளுடைய வீட்டில் எந்த ஆற்றல் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லையா? அப்படி நேர்மறை ஆற்றல்கள் நம்மளுடைய வீட்டில் இருக்கிறதா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு சில அறிகுறிகள் இருக்கு. பொதுவா ஒரு வீட்டில் துர்நாற்றம் வீசாமல் இருக்கிறதோ அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருக்கிறது அப்படின்ற அர்த்தம். இதை பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் சாம்பிராணி தூபம் போட வேண்டும், ஊதுபத்தி காட்டணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இதுபோல நேர்மறை ஆற்றல் வீட்டில் இருக்கிறது அப்படின்னா அதற்கும் சில வாசனை வரும். விபூதியின் வாசனை வரும். வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குன்னா எலுமிச்சம்பழத்தினுடைய வாசனை, வேப்பிலையினுடைய வாசனை, அதோடு வாசனை மிகுந்த மலர்களினுடைய வாசனை, இந்த வாசனைகளில் ஏதாவது ஒரு வாசனை நம்மளுடைய வீட்டில் இருந்தால் தெய்வ நடமாட்டம் அங்கே இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். எதையுமே உணர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று ஒரு எலுமிச்சம்பழத்தை அம்மனின் பாதத்தில் வைத்து வாங்கி வர வேண்டும். இந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டு பூஜை அறையில் வைத்திடுங்க. எலுமிச்சம்பழம் காய்ந்து விட்டா வீட்ல தெய்வ நடமாட்டம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுவே அழுகி விட்டா எதிர்மறை ஆற்றல் இருப்பதாக உணர்ந்து கொள்ளலாம். அதே மாதிரி தெய்வ நடமாட்டம் இருக்கக்கூடிய சமயத்துல நேர்மறையான எண்ணங்களே அதிக அளவுல இருக்கும். பிறருக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே மனதிற்குள்ள ஏற்படும். இதே எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல நாம மட்டுமே முன்னேற வேண்டும் அப்படிங்கிற சுயநலமாகவோ அல்லது பிறரை கெடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமோ நம்மை அறியாமலேயே நம்மளுடைய மனதிற்குள்ள தோன்றும். இந்த அறிகுறிகளை வச்சு நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத வந்து எளிதில் கண்டுபிடிச்சிட முடியும். மிகவும் எளிமையான இந்த அறிகுறிகளை பயன்படுத்தி தெய்வ நடமாட்டம் நம்முடைய வீட்டில் இருப்பதை உறுதி செய்து கொள்ளலாம். தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படிங்கிறதையும் நம்மளால உறுதி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம்.